நம்மளுடைய லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகள் ஒண்ணுக்கு உண்டான அடுக்கடுக்கா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன வழிபாடு பண்றதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி பிள்ளையார் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பா இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு நபர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்பொழுது அவர் என்கிட்ட சொன்னது, சார் ஒரு 10 இடத்துல சிக்கல் வந்துடுச்சு சார், 10 இடத்துல போட்டு அப்படியே பிடிச்சா என்ன பண்றது, அந்த அளவுக்கு எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, இதுல இருந்து ஏதாவது ரிலீஃப் கிடைக்காதான்னு கேட்ட வாழ்கிட்ட நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அரசம் வேம்பு கலந்த இருக்கக்கூடிய, அதாவது அந்த அரசம் வேம்பு நாகராஜர் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை வந்து சுற்றி வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுக்கும், அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் அவர் எங்க சார் இது மாற்றம் கொடுக்குமா சார்ன்னு கேட்டவர் கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் பிரதட்சணம் பண்ணதுக்கப்புறம் சொன்னது, சார் ஒவ்வொன்றா 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 அப்படியே ரிலீஸ் ஆகுது சார், என்னால் உணர முடியுதுன்னு சொன்னார். இதைத்தான் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். மரத்தடி இருக்கக்கூடிய பிள்ளையார், அதே மாதிரி சர்ப்பம் இருக்கக்கூடிய பிள்ளையார், அதாவது பக்கத்தில் நாகம் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவரை வந்து பிரதட்சணம் பண்ணுறது, பிரதட்சணம் ஒரு 9 முறையோ 11 முறையோ டெய்லி பிரதட்சணம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி நம்பிக்கையோடு செயல்பட்டோம்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி எருக்களம்ல இருக்கக்கூடிய அந்த வேர், அதை வந்து திரியாக போட்டு விளக்கேற்றுறது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். பெரிய சிக்கல், பெரிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு உண்டு. இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டே இருக்கோம். இதை நீங்களும் செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரும்.